கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் யோபு 23:13. அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்திலே, கர்த்தரை உயர்த்துவதிலே, கர்த்தரை நேசிப்பதிலே ஒருமனமாயிருந்த யோபுவை ஆசீர்வதிக்க பரலோகம் ஒருமனப்பட்டுச்சு. அல்லேலூயா. என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு நற்செய்தி அல்லவா தேவ பிள்ளையே. எந்த பாதையில் நீங்க போய்கொண்டிருந்தாலும், எவ்வளவு உபத்திரவத்தில் போய்கொண்டிருந்தாலும், ஒரே மனமாய் கர்த்தரை நேசியுங்கள், ஒரே மனமாய் கர்த்தரை பின்பற்றுங்கள், ஒரே மனமாய் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குங்கள், ஒரே மனமாய் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். நிச்சயமாய் அவரும் உங்களை மேன்மைப்படுத்த ஒரு மனதாக இருப்பார். உங்களுக்கென்று குறிக்கப்பட்டதை ஒருவரும் பறித்து செல்லாதபடி நிச்சயமாய் வேலி அமைத்து பாதுகாப்பார். தமது சித்தத்தை உங்கள் மேல் விளங்க பண்ணுவார். உங்களுக்கு வரவேண்டிய தண்ணீரை, உங்களுக்கு வரவேண்டிய வருமானத்தை, உங்களுக்கு வரவேண்டிய ஆகாரத்தை ஒருவனும் இடையில் வழிமறித்து திருப்பி கொண்டு போக முடியாது. ஏனென்றால் அவர் தருவதை யாரும் பறிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்போடு உங்களுக்கு ஒரு வழங்குவார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரவில்லையே, ஆசீர்வாதம் எங்கேயோ போய்விட்டதே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? திரும்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். யோபுவை போல ஒரு மனதாயிருங்கள். இப்பொழுதே, இன்றே குடும்பமாய் ஒருமனப்படுங்கள். கர்த்தரை ஆராதிக்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய, பரிசுத்தமாய் வாழ ஒருமனப்படுங்கள். இங்கே கர்த்தர் கிரியை செய்வதை நிச்சயமாய் நீங்கள் காண முடியும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கால வேளையில யோபு என்ற பக்தன் ஒருமனமாய் இருந்தது போல ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் ஒருமனமாய் உம்மை துதிக்க, ஆராதிக்க, பின்பற்ற ஆண்டவர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் எங்கே சிறைப்பட்டிருக்கிறதோ அங்கே சிறையை உடைத்து தேவன் கொண்டு வந்து வாசஸ்தலத்திலே நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.